எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அண்ணா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நலுங்கெல்லாம் வச்சு முடிச்ச உடனே உங்களை பார்த்தா நல்லா மாப்பிள்ளை கலையே வந்துருச்சுன்னா மூஞ்சி ஃபுல்லா சந்தோஷம்தான். ஆமா ஆதி, இத்தனை நாள் பார்த்த கார்த்திக்குக்கும் இன்னைக்கு நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் பாக்குற கார்த்திக்குக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏதோ முகம்லாம் ரொம்ப பொலிவா இருக்கே. அது வேற ஒண்ணும் இல்ல சூர்யா. அண்ணா ஒரே கனவு உலகத்திலே இருக்காருன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அண்ணிய நினைச்சிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. டேய், பேசி முடிச்சிட்டிங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் பேசணுமா? பேசி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசலான்னு பாக்குறேன். டேய், நீ தாண்டா கல்யாண மாப்பிள்ள. அப்புறம் கல்யாண மாப்பிள்ள கிட்ட இப்படிலாம் பேசாம இருந்தா எப்படி? இதெல்லாம் நல்லாவா இருக்கும் சொல்லு? கல்யாண மாப்பிள்ளைக்கு என்னென்ன சிறப்பா செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சுதானே ஆகணும். ஏன்னா நாங்க போதும் போதும்பா, இவ்வளோ நேரம் நீங்க சிறப்பா செஞ்சதே போதும். இதுக்கப்புறம் ஒன்றும் வேணாண்டா. ஆமா, வீட்ல எல்லாரும் காணோம். நீங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்கீங்க. அது அண்ணா எல்லாரும் கீழே இருக்காங்க. நாம இங்கே இருக்கலாமே. ஏண்டா? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மாதான். எங்களுக்கு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்காங்கண்ணா. அதனால நாம இங்கே இருக்கலாம். கொஞ்ச நேரம் நாமெல்லாம் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. அதாண்ணா நம்ம இங்கே பேசிட்டு இருக்கலாம். அட ஆமா கார்த்தி, இன்னைக்கே பேசிக்கிட்டாதான் எப்படியும் நாளைக்கும் நாளா நாளைக்கும் நீ ரொம்ப பிஸி ஆயிடுவ. உனக்கு கல்யாணம் ஆகிற வரையும் தான் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன்கிட்ட இந்த மாதிரி எந்த டைம்லனாலும் பேசலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் என் தங்கச்சி கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. அவ அலோ பண்ணா மட்டும்தான் உன்கிட்ட எல்லா டைமும் ஜாலியா எங்களால பேச முடியும். அப்படி இல்லைன்னா சார் ஃபேமிலி மேன் ஆயிடுவீங்க. அதனால உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்பதானே எங்களை மீட் பண்ண வருவீங்க. அதனால இப்ப இருக்க டைமை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். சரி சரி, என்னமோ பிளான் பண்றீங்க. என்னன்னு தாண்டா புரியல. நாங்களா பிளானா? சேச்சே, இவ்வளோ நேரம் எனக்கு டவுட் மட்டும் தாண்டா இருந்துச்சு. இப்ப 2 பேரும் பேசுனீங்க பாத்தீங்களா, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் விடுங்கண்ணா. சரி சரி, அண்ணி கிட்ட பேசுனீங்களா? இல்ல ஆதி, அவங்களுக்கும் இன்னைக்கு தானே நலங்கு வைப்பாங்க. பிஸியா இருப்பாங்கல்ல. நம்ம வீட்லயே இவ்வளோ பிஸியா இருக்கப்போ பொண்ணு வீடுடா. அப்போ எவ்வளோ பிஸியா இருப்பாங்க. நான் எதுவும் ஃபோன்லாம் பண்ணல. பாரா ஆதி, இப்பவே அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றாரு. டேய், உண்மை தானடா சொல்றேன். கரெக்டு தான். இருந்தாலும் அங்கிருந்து ஒரு மெசேஜ் கூடவா வரல? அதெல்லாம் இருக்காதே. அந்த வாயாடி இருக்காளே, அண்ணி பண்ணலனாலும் அந்த வாயாடி கண்டிப்பா மெசேஜ் பண்ணிருப்பா. கண்டிப்பா மெசேஜ் வந்துச்சா இல்லையா? அது அது வந்து ஆதி அது இதிலே தெரியுது. அப்போ மெசேஜ் வந்திருக்கு. அண்ணி போட்டோ அனுப்புனாங்களா? உங்களை இப்படி சந்தோஷமா பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமாண்ணா? உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கார்த்திக் அண்ணாவா பார்க்குறேன். எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா எங்களுக்குலாம்? எனக்கு தெரியல ஆதி. இப்போ கூட நான் சந்தோஷமா இருக்கேன். அது எனக்கு தெரியுது. என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுவும் எனக்கு தெரியுது. ஆனா இன்னும் முழுசா என்னால அண்ணா, முன்னாடி இருந்ததுக்கு நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க தெரியுமா? இது பார்க்குறப்பயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா முன்னாடி இருந்த கார்த்திக் அண்ணாவை நாங்க சீக்கிரமா பார்ப்போம். உங்க மனசுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது எனக்கு புரியுதுண்ணா. அது எல்லாருக்குமே இந்த டைம்ல இருக்கிறது தான். அதனால நீங்க அதை பத்தி நிறைய யோசிக்காதீங்க. கண்டிப்பா எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஆமா கார்த்தி, ஆதி சொல்றது தான் கரெக்ட். உன்னால முழுசா சேஞ்ச் ஆக முடியலனாலும் கண்டிப்பா உன்னால கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிடுவடா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. சரி, பார்க்கலாம். அதான் இவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இல்லனா, அப்புறம் எதுக்கு இந்த அத்தை இவளை நடு வீட்டுல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க? இவளை பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமா வருதுண்ணா. என்னடா பண்றது? நடக்கிறது நடந்துதான் ஆகும். ஆமா, கார்த்திக் எங்க? கார்த்திக் அண்ணாவை ஆதி அண்ணாவும் சூர்யாவும் மேலேயே பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். கீழே இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால கார்த்திக் அண்ணாவை கீழே அனுப்பாதீங்க. நீங்க 2 பேரும் பேசி ஏதாச்சும் டைவர்ட் பண்ணி அங்கேயே அவரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேனா. அதனால மேலே தான் இருக்காங்க. சூப்பர் கவின், அவன் மேலேயே இருக்கட்டும். கீழே இப்போதைக்கு அவன் வராமல் இருக்கிறது தான் நல்லது. இங்கே என்னத்தை குண்டு தூக்கி போட போகிறாங்களோ எனக்கு தெரியல. அதான் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, சும்மா இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வந்து நிற்கணும்னு என்ன இருக்கு? அவங்க ரூம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் இருக்கலாம்ல.
முதல்ல இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கலண்ணா. எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம கார்த்திக் அண்ணாக்கு கல்யாணம் பண்ண போறோம். வீட்ல எவ்வளோ ஹாப்பியா இருக்கணும். அதை விட்டுட்டு இவளை பார்க்க பார்க்க டென்ஷன் தானே ஆகுது. அந்த சந்தோஷத்தை விட கோவம் தான் அதிகமா வருது. ஆமா கவின், என்ன பண்றது? சரி இரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணா, சொல்லுமா, கேக்குது. ஆமா, என்ன விஷயம்? எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க நிக்க வச்சிருக்கேன்? என்னண்ணா தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? ஷாலினி வீட்டுக்கு வந்திருக்கா, அவகிட்ட நீங்கள் யாருமே பேசவே இல்லையேண்ணா. அதனால தான். சரி, நீங்களாம் யாரும் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா கார்த்திக்கு நலங்கு வைக்கிறது அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் நின்றுட்டு இருந்தனால அப்போ தான் இவ வந்தா. அதனால சரியாக யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் நானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாருங்கண்ணா, புள்ள நல்லா இருக்கால? ரொம்ப நாள் ஆச்சு நான் இவளை பார்த்து. எப்படி இருக்கான்னு அவகிட்ட பேசுங்கண்ணா. அவளும் உங்களை பார்த்த உடனே பேசணும்னு ஆசையாக வந்திருக்கா. கல்யாணி, நாங்கள் ஷாலினியை முன்னாடியே பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே மேலே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கப்ப வந்து தனியாக பேச முடியல. அதனால தான் பேச முடியல. வாமா ஷாலினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னம்மா, நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். எனக்கு அப்போவே தெரியும் அண்ணி, நீங்களாம் ஃபங்க்ஷன் பிஸியில் இருந்தனால தான் பாவம் நம்ம ஷாலினி வந்ததை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கீங்க. அப்போவே நான் நினச்சேன் அண்ணி. ஏன்னா கார்த்திக்கு நலங்கு வைக்கிறப்ப ஒரு ஆள் கம்மியாக இருக்குன்னு அம்மா சொல்கிறப்ப கூட அண்ணி ஷாலினி இருக்கா, ஷாலினி வந்து வைப்பான்னு சொன்னல அண்ணி. ஓ, அது உங்களுக்கு கேட்கல போல. அதனால தான் அண்ணி அபியை கூப்பிட்டு வச்சுட்டீங்க. பரவாயில்ல அண்ணி, இருக்கட்டும். கையல், பாத்தியா இவங்களுக்கு கொழுப்ப? ஆள் பத்தலைன்னு அபியை கூப்பிட்டு வச்சம்மா. இவளை கூப்பிட்டு வைக்கிறதுக்கு எங்கள் அபிச்செல்லாம் வைக்கிறது தான் சந்தோஷம் எங்களுக்கு. அதானக்கா? அப்படிலாம் இல்லைம்மா கல்யாணி. எங்களுக்கு எங்கள் அபி பேத்தி இருக்கால, அவளுக்கு அப்பாவுக்கு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் நாங்கள் அவளை கூப்பிட்டு வச்சோம். ஆள் பத்தலைங்கிறதுக்காகலாம் அவளை வைக்க விடல. அவள் எங்கள் பேத்தி, அவள் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் எங்கள் பேத்தியை கூப்பிட்டு எங்கள் பையனுக்கு வைக்க சொன்னோம். என்னம்மா ஷாலினி, உன் வீட்டுக்காரர் வரலையா? இல்லை மாமா, அவர் யூஎஸ் போயிருக்காரு பிஸ்னஸ் விஷயமா. அதனால நான் மட்டும்தான் மாமா வந்தேன். அப்படியா? சரிம்மா. சரி, ஏன் வந்ததுல இருந்து இப்படியே இருக்க? உனக்கு இந்த ரூம் இருக்குல்லம்மா, அங்க போய் தங்கிக்கோ போ. என்னண்ணா நீ இப்படி சொல்கிற? முன்னாடி ஷாலினி இருந்த ரூம்லேயே போய் தங்க சொல்கிற? முன்னாடி ஷாலினி இருந்தது சின்ன ரூம்னா. இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கே பார்த்தேன்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய ரூம் தெரியுமாண்ணா. நம்ம மாடியில் இருக்க அவ்வளோ இடமும் சேர்த்து அவளுக்கு ஒரு ரூமேண்ணா. இவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? அப்படி இருந்த பிள்ளைக்கு இங்கே வந்து குட்டியாக ஒரு ரூமில் எப்படின்னா இருப்பா? அதெல்லாம் அவளால் இருக்க முடியாது. அதனால் வேறு ஏதாச்சும் ரூம் கொடுங்கண்ணா. அப்படின்னா அங்கேயே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலாம்? என்னம்மா கல்யாணி இப்படி கேட்டுட்டு இருக்க? நம்ம வீட்டில் எந்த ரூமும் ஃப்ரீயாக இல்லை. ஒரே ஒரு கெஸ்ட் ரூம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கு. வேணா கெஸ்ட் ஹவுஸில் நிறைய ரூம் ஃப்ரீயாக இருக்கு. உன் பொண்ணை வேணா போய் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்க சொல்றியா? என்ன நீ இப்படி சொல்கிறீங்க? என் பொண்ணு ஒன்றும் கெஸ்ட் இல்லை நீ, அவள் இந்த வீட்டு புள்ள. அதனால் அவளை போய் கெஸ்ட் ஹவுஸ்லலாம் தங்க சொல்கிறீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராத நீ. என் புள்ள இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு பெரிய ரூமாக மாற்றி கொடுங்க. இந்த வீட்லேயே கையலுக்கு தான் கொஞ்சம் பெரிய ரூமாக கொடுத்துருக்கீங்க. அவ ரூம் வேணால் மாற்றி கொடுங்க. இவ தங்குற வரையும் கையல் ரூமில் இருந்துக்கிட்டோம். கையல் வேணா போயிட்டு அந்த சின்ன ரூமில் இருந்துக்கிட்டுமே. இங்கே பாரு கல்யாணி, நீ நினச்ச மாதிரி உடனே எல்லாம் ரூம் எல்லாம் மாற்றி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து அவங்கவுங்க ரூமில் தங்கியே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு திடீர்னு வேறு ரூம்க்கெல்லாம் மாற்றி கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, அவங்க பொருள் அவங்கவுங்க ரூமில் இருக்கும். அவங்களுக்கு அவங்கவுங்க ரூமில் இருந்தால் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் உன் பிள்ளைய போய் அந்த ரூம்லேயே இருக்க சொல்லு. அப்படி இல்லையா, நீ வேணா உன் ரூமை கொடுத்துட்டு அந்த ரூமில் வேணா நீ போயிரு. அதை விட்டுட்டு பிள்ளைங்க ரூமெல்லாம் மாற்றி கேட்காத. என்னத்த இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வரேன். ஸோ நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் நான் வந்ததில் சந்தோஷமே இல்லை போல. இங்கே பார் ஷாலினி, நீ வந்ததில் சந்தோஷம் இல்லைன்னு யார் சொன்னா? இப்போ நீ நம்ம வீட்டு புள்ள, நீ வந்ததுலலாம் சந்தோஷம் இருக்குது. ஆனால் என்னம்மா பண்ணுறது, உங்கள் வீட்டில் இருக்கிற அளவு வசதி எங்கள் வீட்டில் இல்லையே. நாங்கள்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லைம்மா, அவ்வளோ பெரிய ரூமெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு தான் எங்களால் சம்பாதிச்சு ஒரு வீடை கட்ட முடிஞ்சிச்சு. அதனால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சா இருமா, இல்லைன்னா கல்யாணத்துக்கு வந்துரு. இட்ஸ் ஓகே அத்தை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கார்த்திக் மாமா கல்யாணத்துக்கு நான் இருக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க அத்தை. அம்மாவையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறனால எனக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசை தான் அத்தை. அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அத்தை, நோ ப்ராப்ளம். சரிம்மா. என்ன கல்யாணி, வேற ஏதாச்சும் பேசணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்ப சரி சுமதி, நாங்க 2 பேரும் மண்டபத்துக்கு போயிட்டு வரோம். ஏன்னா நாளைக்கு மண்டபத்துக்கு போகணும்ல, அங்க எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் வேலைலாம் பெண்டிங் இருக்கு, நாங்க போயிட்டு வரோமா? சரிங்க, போயிட்டு வாங்க. இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இப்படி பேசிட்டு இருப்பான்? இவளை யாரு நாமளா வந்து வீட்டில் இருக்க சொல்லி சொன்னோம்? இவளா வந்துட்டு ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. குட்டிமா. அண்ணா, எனக்கு கோவமா வருதுண்ணா. என்னன்னா அவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அம்மா அப்பா என்னன்னா அவ பேசுறதுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆகுதுண்ணா. அவளை பார்க்க பார்க்க அவ செஞ்சுட்டு போனது தானே ஞாபகம் வருது. கோவமா இருக்கு.
இங்கே பாரு அப்பண்ணா, நாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பெரியவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்கங்கிறப்போ நாம் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. சரி வாங்க, நாளைக்கு மண்டபத்துக்கு வேற போகணும். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும்ல. கிளம்பலாம், வாங்க வாங்க 2 பேரும். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். எங்களுக்கும் வீட்டில் வேலை இருக்கு இல்லையா? சரிங்கக்கா, எல்லாரும் போயிட்டு வாங்க. நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துருங்கக்கா. யாரும் வராமல் இருந்துடாதீங்க. எனக்கு சொந்தம்னு இருக்கிறது இந்த ஊரில் இருக்கவங்க தான்க்கா. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். என் பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்க்கா. என்ன லக்ஷ்மி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்? அனிதாவோட கல்யாணத்துக்கு நாங்கள் வராமல் இருப்போமா? நாளைக்கு சாயந்தரமே எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட மாட்டோம். நீ வேணா பார்த்துட்டு எல்லாரும் குடும்பத்தோடு வருவோம். இந்த ஊரே உனக்காக இருக்கு, நீ கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைக்கா. கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம்மா. அம்மாடி அனிதா, எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைமா. நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போகணும்ல, அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ. சரிங்க ஆண்டி. சரிங்கக்கா, நாங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சரி அனிதா, எவ்வளோ நேரமாக இந்த புடவையிலே இருக்கேன். போய் புடவையை மாற்றிட்டு தாவணி பவுடை கட்டிக்கோமா போ. சரிங்கம்மா. அப்புறம் அனிதாம்மா, புடவையெல்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைமா. வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுக்கோ. என்னென்ன பொருள் வேணுமோ, உனக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. சரியா? அப்புறம் நாளைக்கு மண்டபத்துக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு சின்ன பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. சரியாம்மா? சரிங்க சித்தி. வைஷு, நீ கூடவே இருந்தால் அக்காக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடு. அவள் ஏதாச்சும் மறந்துட்டானா ஞாபகப்படுத்தி பேக் பண்ணிடு. சரியாம்மா? சரிங்க சித்தி. அனிதா, பீரோவை திறந்தினா முதல் ரேக்கில் ஒரு 10 புடவை புதுசாகவே வாங்கி வச்சுருக்கேன். ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி வச்சுருக்கேம்மா. அந்த புடவையெல்லாம் எடுத்துக்க மறக்காமல் பெட்டியில் வச்சுக்கோ. கல்யாணம் ஆகி போகிற புள்ள முதல்ல புது புடவையாக அங்கே கட்டு. சரியா? அக்கா, பூ மாதிரி வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா. அட, இன்னும் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலையா? வா, முதல்ல எடுத்துகிட்டு போவா, நான் எடுத்து கொடுக்குறேன். உன்னை ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எல்லாத்தையும் எடுத்து வைடின்னு சொன்னா நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் எடுத்து வைடி. நான் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து பெட் மேலே வச்சிருக்கல, எடுத்து வைக்காம சும்மாவே உட்காந்துருக்கேன். வச்சுட்டு தானே வைஷு இருக்கேன். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இவ்வளோ மெதுவாக எடுத்து வச்சிட்டு இருக்க? அங்கே பாரு, எவ்வளோ சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாரீஸ்லாம் எடுத்து முதல்ல அடுக்குக்கா. வைஷு, எல்லாமே எடுத்து வைக்கிறதானடா. எதுவும் மறந்துட போறா அக்கா. அவள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிரு. நான் எதுவும் மறக்கலம்மா. எல்லாமே பார்த்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். சரி. அனிதா. சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் கூப்பிட்டேன். சரி, நீங்கள் 2 பேரும் எடுத்து வைங்க. அப்புறம் நாளைக்கு மண்டபத்துக்குள்ள போட்டுக்கிறதுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. சரியா? சரி, நீங்கள் பாருங்கள். அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். எப்படியோ இட்லியும் சாம்பாரும் வச்சாச்சு. போதும், இப்போவே செஞ்சு வச்சுட்டனால இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடலாம். நாளைக்கு வேற காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், மண்டபத்துக்கு வேற போகணும். நாளைக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. அக்கா, வந்துட்டியா? இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டேங்க்கா. அதனால பசிக்கிறவங்க சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்தா காலையில் எந்திரிக்க கரெக்டாக இருக்கும்லக்கா. சரிம்மா வசந்தி. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை வசந்தி, ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக எனக்கு தெரியலம்மா. ஒரு பக்கம் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் பிள்ளை இங்கே இருக்க மாட்டான்னு நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது வசந்தி. என்னக்கா நீ சின்ன பிள்ளை மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இந்த உலகத்தில் பொட்ட பிள்ளையா பிறந்தா கண்டிப்பாக அவள் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் தானக்கா ஆகணும். அதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டா எப்படிக்கா? அது எல்லாமே எனக்கு புரியுது வசந்தி. இருந்தாலும் மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து 2 பிள்ளைங்களும் நான் வளர்த்துருந்தாலும் வைஷ்வை அவள் தான் படிக்க வச்சா. வைஷ்ணவி 12th முடித்ததுக்கப்புறம் தனியாக ஹாஸ்டலெல்லாம் போய் இருந்தாளா. அவள் தனியாக கொஞ்ச நாள் போய் இருக்க பழகிட்டா எனக்கு. அதனால் எதுவும் தெரிஞ்சிக்கல. ஆனால் அனிதா அப்படி இல்லைம்மா. சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் கூட என்னை விட்டு அவள் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. காலேஜ் எங்கே டூர்னா கூட அவள் வெளியே போனதே கிடையாது. அவ்வளோ பொறுப்பாக இந்த வீட்டிலே இருந்த புள்ள என்னை பார்த்து தெரியுமா? அப்படி இருக்க புள்ள இனிமே அவள் என் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது வசந்தி. பொட்ட பிள்ளைய பெற்றுட்டா எல்லா அப்பா அம்மாவுக்கும் இப்படி தான் இருக்கும்ல. அக்கா, நீ வருத்தப்படுறத பார்க்குறப்ப எனக்கும் கஷ்டமாக இருக்குக்கா. நீ எங்கே நான் வருத்தப்பட்டா நீ ஃபீல் பண்ணுவியோண்டா உன்கிட்ட என் வருத்தத்தை காட்டிக்காமே இருந்தேங்க்கா. ஆனால் நீ என்னக்கா இப்படி குழந்த மாதிரி இருக்க? இங்கே பாரு, பொட்ட புள்ள பெற்றுட்டா கண்டிப்பாக அவள் இன்னொரு வீட்டுக்கு போய் தானக்கா ஆகணும்.
எனக்கு இவ்வளோ நேரம் எதுவுமே தெரியலம்மா வசந்தி. ரூமுக்கு போகிறப்ப எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தாளுங்களா, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அக்கா, புள்ள முன்னாடி இப்படிலாம் போய் நின்றாத, அவளால் தாங்கிக்கவே முடியாதுக்கா. ஏற்கனவே மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அவளுக்கு. இப்போ வரையும் கொஞ்சம் கூட முகத்தில் சிரிப்பே வர மாட்டேங்குது. அவ்வளோ சோகமாக தான்க்கா இருக்கா. ஆனால் நம்ம முன்னாடி வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறா. அவகிட்ட போய் நீ வருத்தப்படாதக்கா, அவளால் தாங்கிக்க முடியாது. ம். என்ன வைஷு அப்படி பார்க்குறேன்? இல்லை, இன்னும் நீ எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன்னு பார்க்குறேன். எப்படி? என்கிட்ட நடிக்காதக்கா, நீ அம்மா கிட்ட நடிக்கிறதோட நிறுத்திக்கோ. வைஷு, நீ எப்படின்னு எனக்கு தெரியாதாக்கா. நான் உன்னோட தங்கச்சி. நீ எந்தெந்த டைம் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். இப்போது உன் மனசில் 1000 குழப்பம் இருக்குது, மனசு ஃபுல்லாக வருத்தம் இருக்குது. ஆனால் அது வெளியே காமிச்சா நாங்கள் ஃபீல் பண்ணுவோமேனு வெளியே காட்டாமல் இருக்க, கரெக்டா? அக்கா, இல்லை வைஷு, என்னால் முடியலடி. இத்தனை நாள் எதுவும் தெரிஞ்சுக்கல. ஆனால் இந்த வீட்டில் கடைசியாக நான் தூங்குறது, அது உரிமையாக இந்த வீட்டு பொண்ணாக தூங்குறது இன்னைக்கு மட்டும்தான். இல்லை, என்னால் முடியல வைஷு. அம்மாவையும் உன்னை என்னால் விட்டுட்டு போகவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அக்கா, வைஷு, இப்போ நீ எதுக்கடி ஆளுற? எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காதக்கா. நீ ஒரு நல்ல வீட்டுக்கு தான் மருமகளாக போக போகிற. இருந்தாலும் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமாக்கா? சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் இருந்திருந்தாலும், நமக்கு அம்மா என்னதான் தைரியம் சொல்லி வளர்த்துருந்தாலும், ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே எனக்கு நீ தானக்கா பார்த்து பார்த்து பண்ண. என்னால் முடியலக்கா. உன்னை எப்பயுமே நான் என் அப்பா மாதிரி தான் நினைக்கிறேன். என்னால் நீ இல்லாமல் எப்படி இருப்பேன்னு தெரியலக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வைஷு, இங்கே பாரு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எதுக்காகவும் நீ அழக்கூடாது வைஷு. எல்லா சுச்சுவேஷன்லையும் நீ தைரியமாக தான் இருக்கணும். இப்போ எனக்கு கல்யாணம் தான் ஆக போகுது. அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலடி, அதனால தான் நான் அழுதுட்டேன். இங்கே பாரு வைஷு, நீ அழக்கூடாது. நான் எப்போவும் இங்கே தானே இருக்கேன். எப்போனாலும் நான் உன்னை வந்து பார்ப்பேன். நீ எப்போ நினச்சாலும் என்னை வந்து பார்க்கலாம். அதனால் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ வைஷு. உனக்கே தெரியும்ல, அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ. அக்கா, நான் உன் மேலே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? ஏ லூசு, இதெல்லாம் கிட்ட கேட்கணுமாடி? வா. புது விடியரும் தந்தாயே நீ எனக்கு சாமி. இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. உன் சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசுர தாரேனே. உன் கூடவே பொறக்கடும், உன் கூடவே பொறக்கடும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதும். ச்சே, இந்த மெயில் வேற வந்திருக்கே. இதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, சூர்யா ரிப்ளை பண்ணியிருக்கான். ச்சே, சும்மா ஒரு மெயில் செக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்னம்மா இவன் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு லேப்டாப்பை தூக்கி தொட்டிக்கிட்டு இருக்கிறான்? என்ன நடக்குதுமா இங்க? என்ன ஷாலினி புரியாமல் கேட்குற? அவன் என்ன இஷ்டப்பட்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? இந்த வீட்டில் இருக்கவங்கள வற்புறுத்தலுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்போனா அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் தானே சந்தோஷமாக கல்யாணத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். விருப்பமே இல்லாத கல்யாணத்தில் இப்படி தான் இருப்பான். என்னம்மா சொல்கிறீங்க? உண்மையாகவே? பின்ன என்ன ஷாலினி, சின்ன வயசுலேருந்து எல்லாரும் தான் இவன் மனசில் நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையை வளர்த்து விட்டுருந்தாங்களே, அந்த ஏற்பாடெல்லாமும் தான் நடந்துச்சே. உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்படி இருக்கிறவன் அவ்வளோ சீக்கிரம் உன்னை மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைப்பானா? இது அவனுக்கே விருப்பம் கிடையாது. வீட்டில் எல்லாரும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. அதனால தான் நாட்டிருக்கு. இப்போ பாரு, விருப்பம் இல்லாதனால தான் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். விருப்பம் உள்ள பையனாக இருந்தால் இந்நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அங்கே கடலை போட்டுட்டு இருந்திருப்பான். இங்கே பார்த்தல என்ன நடக்குதுன்னு. இரு அவன்கிட்ட பேசி தான் ஆகணும். போய் பேசுவோம். கார்த்தி, என்னத்த? என்னப்பா, நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு மண்டபத்துக்கு போக போகிறோம். நாளைக்கு மண்டபத்துக்கு போகிறதுக்கெல்லாம் எடுத்து வைக்காம இப்படி லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லத்த, கொஞ்சம் மெயில்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியிருந்தது, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைப்பா, ஷாலினி வந்திருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்குறேன். எதுவுமே பேசாமல் இருக்கேப்பா, அதான் நானே கூட்டிகிட்டு வந்தேன். வந்து கார்த்திக் கிட்ட பேசுனேன். நல்லா இருக்கீங்களா? என்ன மாமா, என்கிட்டயே கேட்டீங்க? ஆமாங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல, அதான். நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அப்புறம் மாமா, உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு?
அதுவா ஷாலினி, எங்க அண்ணா லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்தாரு. ஆனா எப்போ எங்க அனிதா அண்ணியை பார்த்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணமோ அப்ப இருந்து எங்க அண்ணா எவ்வளோ ஜாலியா இருக்காரு தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணி எப்போ வருவாங்கன்னு. அம்மு, சும்மா இருங்கண்ணா, நான் உண்மை தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, நீங்க அமைதியா உங்க வேலையை பாருங்க. அப்புறம் ஷாலினி, உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன கயல், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? நான் என்ன சாதாரண வீட்டுக்கா மருமகளாக போயிருக்கேன், கோடீஸ்வரன் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்படிங்கிறப்ப என்ன என் வீட்டுக்காரர் தாங்குன்னு தாங்குறாரு. அவ்வளோ பெரிய வீட்டில் எல்லா விஷயத்துக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க. எனக்கு சந்தோஷத்துக்கும் சரி பணத்துக்கும் சரி சுத்தமாக குறைவில்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஓ அப்படியா ஷாலினி, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? அதுவா கயல், என் ஹஸ்பண்ட் ஒரே பையன்தான். அது மட்டும் இல்லை, எங்கள் மாமனார் மாமியார்லாம் என் கூட இல்லை. அவங்க எதுக்கு என் கூட இருக்க போகிறாங்க? அவங்களுக்குன்னு தனியாக வீடு இருக்குது. எனக்குன்னு என் ஹஸ்பண்ட் மாளிகை மாதிரி தனியாக ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. அதில் தான் நானும் அவரும் இருப்போம். அதனால் மாமனார் மாமியார்கிட்டலாம் அவ்வளோவா டச் இல்லை. நாங்கள் தனியாக தான் இருக்கோம். அதுவும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கோம். ஓ அப்படியா? அப்போ நீ மாமனார் மாமியார் கூடலாம் இல்லையா? தனியாக இருக்க. வீட்டில் எப்படி உனக்கு டைம் போகுது? எல்லா வேலைக்கும் ஆள் வச்சிருக்காங்க. நீ தனியாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறியா என்ன? நான் எதுக்கு கையில் பிஸ்னஸ் பண்ணணும்? என் ஹஸ்பண்டே கோடியாக சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கப்ப நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? எனக்கு எந்த வேலையும் இல்லை, ஜாலியாக இருக்கேன். எப்படிம்மா உன்னால் சும்மாவே இருக்க முடியுது? வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன வேலை கூட செய்யலைன்னா ஜாலியாக இருக்க முடியுமா என்ன? போர் அடிக்காது? எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. அப்போ உன் கூடவே எப்பயும் ஹஸ்பண்ட் இருப்பாங்க போல, அதனால தானே? என்ன கையல், என் கூடவே அவர் இருந்தா இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? அதுக்குன்னு அவர் சம்பாதிச்சா மட்டும்தானே முடியும். என் கூடவே இருந்தா எல்லாம் வந்துருமா என்ன? அவரெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் அவ்வளோவாலாம். அவர் எப்போவுமே பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே எங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது தெரியுமா? அதனால் 1 மந்த்துக்கு கண்டிப்பாக 2 to 3 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த ஊர்லேருந்து வரப்போ எனக்கான காஸ்ட்லியான கிஃப்டோடு தான் வீட்டுக்கே வருவார். அவ்வளோ ஜாலியாக என்னை பார்த்துக்கிறாரு. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. என்னை பார்த்துக்கணுன்னா அவர் சம்பாதிக்கணும்ல. அப்படியா ஷாலினி? ஓகே ஓகே. இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுமே ஹஸ்பண்ட் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் லவ் மேரேஜை நல்லா லவ் பண்ணி ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படிங்கிறப்போ எங்கே போனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கூடவே தானே நீங்கள் தொத்திக்கிட்டு போகணும். அப்போ தானே நீங்களும் நிறைய கண்ட்ரீஸை சுற்றி பார்க்க முடியும். உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகிறாருன்னு பெருமையாக சொல்கிறீங்களே, நீங்கள் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கீங்க? என்ன ஷாலினி பதிலே காணோம்? எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு மாதத்துக்கே 2 to 3 கண்ட்ரிஸ் போகிறாருன்னா அப்போ 2 இயர்ஸில் நீங்கள் எல்லா கண்ட்ரிஸுமே சுற்றி பார்த்துருப்பீங்கல்ல? சூப்பருங்க நீங்கள். என்ன ஷாலினி இவ்வளோ கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? அது கயல், எப்பயும் பிஸ்னஸ் விஷயமா தானே என் ஹஸ்பண்ட் போகிறாரு. அதனால் தனியாக தான் போவார். நாளை எங்கேயும் போனதே இல்லை. அட என்னப்பா இது, பிஸ்னஸ் விஷயமா போனாலும் எல்லா நாளும் பிஸ்னஸே பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே. ஒய்ஃப் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. இத்தனை கண்ட்ரிஸ் போகிறவர், எல்லா கண்ட்ரிஸ்லேயும் உங்கள் பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்கிறவர், எந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ்க்கும் உங்களை கூட்டிகிட்டு போகலன்னா எப்படி? அது மட்டும் இல்லை, இப்போ கல்யாணம் ஆச்சுன்னாவே எல்லா ஒய்ஃபுக்குமே தான் ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸும் எல்லார்கிட்டையும் இவங்க தான் என்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி பார்த்தா எல்லா கண்ட்ரீஸில் இருக்க ஆஃபீஸ்க்குமே உங்களை கூட்டிகிட்டு போய் இவங்க தான் என்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமே. பட் நீங்கள் எங்கேயுமே போனதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே இருக்க ஆஃபீஸ்லேயாச்சும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரா? இங்கே பாரு கயல், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எவ்வளவோ இருக்கலாம், அது பர்சனல்குள்ளே கொண்டு வரக்கூடாதுல்ல. என் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக என்ன தான் லவ் பண்ணுறாரு. அதனால தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஷாலினி, அதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைல் போல். ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப பணக்காரங்கல்ல, உங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் அப்படி தான் இருக்கும் போல் இல்லை? எனக்கு தான் அதை பற்றி தெரியல. பட் எங்கள் அண்ணா அந்த மாதிரி கிடையாது. எங்கள் அண்ணா எப்போவுமே என் அண்ணி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி என் அண்ணியும் எங்கள் அண்ணா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் அண்ணாக்கு செட் ஆகிருக்க மாட்டீங்க. நல்ல வேலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க. இப்போது எங்கள் அண்ணாக்கு ஏற்ற மாதிரியான லைஃப்பை நாங்கள் அமைச்சு தரோம். அதனால் நீங்கள் பணக்காரங்கல்ல, உங்கள் லைஃப் அப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படியே இருங்க. என்ன இவன் அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான். அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு எதையும் காட்ட முடியாம பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். என்னன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? அம்மு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. இப்போ சொல்லுங்கண்ணா, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கு அண்ணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கண்ணா. ஆமா கையல்,
ம் பாத்தியா ஷாலினி, அண்ணா பாவம் இந்த மாதிரி கேரக்டர். கரெக்டு தான், உனக்கும் அண்ணாக்கும் செட் ஆகலல்ல, நல்லதுதான். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் இந்த குட்டி பிசாசு நம்மளையே ஓட்டுது. ம் என்னண்ணா, எப்பவும் இந்த டைமுக்கு அன்னிக்கிட்ட தானே ஃபோன் பேசிட்டு இருப்பீங்க, பேசிட்டீங்களா? இல்ல கயல், இனிமே தான் பேசணும். என்னண்ணா நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, நான் அண்ணி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி டிலே பண்ணலாமா? அவங்க தான் பிஸியாக பாவம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும். சரி இருங்கண்ணா, நான் என் மொபைல்லேருந்தே கால் பண்ணி தரேன். நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் போதும், அதான் லீவ் போட்டிருக்கீங்கல்ல, லேப்டாப் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் அண்ணிக்கிட்ட பேசுங்க. ஹலோ அண்ணி. ஹலோ கயல், சொல்லுடா. என்ன நீ பண்ணுறீங்க, பிஸியோ? இல்லைடா கயால், இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், சும்மா தான் உட்காந்துருக்கேன், சொல்லுமா. ஓ அப்படியா நீ, ஓகே ஓகே. அண்ணா இன்னைக்கு ஃபோன் மேலேயே வச்சுட்டு வந்துட்டாரா நீ, அதான் அண்ணா தான் பேசணும்னு சொன்னார், அதான் என் மொபைல்லேருந்து கால் பண்ணேன். இருங்க அண்ணி, அண்ணா கிட்ட கொடுக்குறேன். ஆ சரி கயல். அண்ணி ஸ்பீக்கரில் தான் இருக்கு, பேசுங்க. ஹலோ எங்க? ஆ சொல்லுங்க அனிதா. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? ஆ நான் சாப்பிட்டேன், நீங்க? ஆ நானும் சாப்பிட்டேங்க. சரிங்க அண்ணி, நீங்களும் அண்ணாவும் பேசிக்கோங்க, நான் உள்ளே போகிறேன். ஷாலினி அத்தை, அவங்க 2 பேரும் பர்சனலாக பேசுவாங்க அத்தை, நாம் இங்கேருந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, வாங்க அத்தை போகலாம். புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறப்ப நடுவில் நிற்கிறது நாகரிகம் இல்லை அத்தை, போகலாமா? என்ன இந்த குட்டிச்சாத்தா நான் வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்து பேச சொல்லி என்னையாடி நீ வெறுப்பேத்துற?